புனித மிக்கேல் அதிதூதரை நோக்கி ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். சாத்தானின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் சாத்தானை கண்டிப்பாராக. நீரும் விண்ணக படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட சக்திகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. இயேசுவின் திரு இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆமேன். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்கால 28ஆம் ஞாயிறு திருப்பலியை மகிழ்வுடன் கொண்டாட அனைவரையும் கிறிஸ்துவில் அன்பில் அழைக்கின்றோம். திருப்பலியின் வருகை பாடலாக வாருங்கள் நாம் எல்லாம் எனும் பாடலை பாடுவோம். வாருங்கள் நாம் எல்லாம் ஆண்டவர் பெயரை வாழ்த்தி போற்றிடுவோம். அவரின் மாண்புறு செயல்களுக்காக அவரை வாழ்த்திடுவோம். வாருங்கள் நாம் எல்லாம் ஆண்டவர் பெயரை வாழ்த்தி போற்றிடுவோம். அவரின் மாண்புறு செயல்களுக்காக அவரை வாழ்த்திடுவோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமே, உயர் அரசரின் குருத்துவ குலமே. தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமே, உயர் அரசரின் குருத்துவ குலமே. இருளில் இருந்து உயர்ந்த ஒளிக்கு, இருளில் இருந்து உயர்ந்த ஒளிக்கு அழைத்த இறையவனின் அன்பு செயலை இன்றும் என்னாலும் அறிவிப்பதும் பணியே. வாருங்கள் நாம் எல்லாம் ஆண்டவர் பெயரை வாழ்த்தி போற்றிடுவோம். அவரின் மாண்புறு செயல்களுக்காக அவரை வாழ்த்திடுவோம். வாருங்கள் நாம் எல்லாம் ஆண்டவர் பெயரை வாழ்த்தி போற்றிடுவோம். அவரின் மாண்புறு செயல்களுக்காக அவரை வாழ்த்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, பொதுகாலத்தின் 28ஆம் ஞாயிறிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஆண்டவர் திருமண உவமை என்ற ஒரு உவமையை சொல்லுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே விண்ணரசி குறித்து இந்த உவமையை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள ஒரு உறவாகும், அல்லது தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள ஒரு உறவு. ஆகவே இந்த திருமணம் என்பது இறைவனோடு நாம் வாழ்கின்ற ஒரு அருமையான வாழ்க்கை. அந்த உறவிலே இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்றார், நம்மை திடப்படுத்துகின்றார், நம்மை பலப்படுத்துகின்றார். இதை உணர்வோம். மேலும் இன்றைய பிரசங்கத்தின் போது சற்று கவனம் செலுத்தி ஆண்டவர் என்னதான் இந்த ஓமையில் சொல்லுகிறார் என்பதையும் செவிமடுப்போம். ஆகவே இந்த
தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை என்கின்ற என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாற்றை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஜெபத்தில் தலை வணங்குவோம். ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். படைகளின் ஆண்டவர் இந்த மலையின் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பழச்சார பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்களினங்கள் ஆண்டவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையின் அவர் அகற்றிவிடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்ப துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார். இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அவர் அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். தம் பெயருக்கு ஏற்ப என்னை நீதி வழியில் நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன்.
எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருளும் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, எனக்கு வறுமையில் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். வயிறார உண்ணவோ, பட்டினி கிடக்கவோ, நிறைவோ குறைவோ, எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். எனக்கு வலுவூற்றுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆயினும் நான் பட்ட துன்பத்தில் நீங்கள் பங்கு கொண்டது உங்கள் நன்மனத்தை காட்டுகிறது. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். நம் தந்தையாகிய கடவுளுக்கு என்றென்றும் மாட்சி உரிதாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மீண்டும் தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் பார்த்து உவமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையலெல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்துக்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்று அழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கு இரையாக்கினார். பின்னர் தம் பணியாளரிடம், திருமண விருந்து ஏற்பாடாகிவிட்டது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலை ஓரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதல் வாசகத்தினுடைய பின்னணியை சற்று பார்க்க வேண்டும். தொடர்ந்து 2ஆம் வாசகம் பதிலுரை பாடலையும் பார்த்தால் இந்த பின்னணியை ஓரளவு புரிந்து கொண்டால் நற்செய்தியிலே இயேசு என்ன நமக்கு சொல்ல வருகிறார் என்பது தெளிவாக புரியும். முதல் வாசகத்தினுடைய பின்னணி ஏசாயா 25ஆம் அதிகாரம் வசனம் 6 - 10 வரை இந்த வாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவாக்கினர் முதலாம் எசாயா, நான் அடிக்கடி சொல்லி வந்திருக்கிறேன், இந்த எசாயா மொத்தம் 66 அதிகாரங்கள், ஒரு நீண்ட ஒரு புத்தகம் நூல். இந்த நூலை 3 பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள். முதலாம் எசாயா, 2ஆம் எசாயா, 3ஆம் எசாயா. 1ஆம் அதிகாரத்து 39ஆம் அதிகாரம் வரை 1ஆம் எசாயா. இது ஜுதேயா நன்றாக செழிப்பாய் வாழ்ந்த காலத்தில் இறைவாக்கு உரைக்கப்பட்ட இறைவாக்குகள். அசீரியா என்ற ஒரு பெரிய வல்லரசு, அண்டை நாட்டு வல்லரசு, ரொம்பவும் இவங்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தது. ஆகவே அந்த காலங்களில் அவங்களுக்கு பயந்து கொண்டும் இவர்களுக்கு கடவுள் மேலே தங்களுடைய நம்பிக்கை வைத்து கொண்டும் இறைவாக்கினர்களை திடப்படுத்தி கொண்டு வந்த காலம் அதான் அந்த முதலாம் எசாயா. 2ஆம் எசாயாவிலே அவங்க பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட காலம். 3ஆம் எசாயா என்பது அவர்கள் நாடு கடத்தப்பட்டு மீண்டும் தன் நாட்டுக்கு திரும்பி வந்த காலத்தில் உரைக்கப்பட்ட இறைவாக்குகள். ஆகவே இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் முதலாம் எசாயா எருசலே மக்களுக்காக, அதாவது ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இனத்துக்கு கிறிஸ்து வருவதற்கு முன் கிமு 742 700 முடிய தனது இறைவாக்கு பணியை செய்கிறார். அந்த மக்களின் உலக போக்கிலான வாழ்விற்கு வலுவாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றார். இந்த முதலாம் எசாயா, உலகத்தின்படி வாழாதீர்கள்,
கடவுளுடைய திட்டத்தின்படி வாழ முயற்சி பண்ணுங்கள், உலக போக்கின்படி போக வேணாம் என்று அந்த மக்களுக்கு எதிர்ப்பு கொடுக்கிறார். ஆகவே பல்வேறு வழிகளில் ஆண்டவரின் வருகையை எடுத்துரைக்கின்றார். இசையாவில் தான் பார்ப்போம், கண்ணி ஒருத்து கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பால் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். கடவுள் வருவார், நம்மோடு இருப்பார், இம்மானுவேல் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டது இசையாவில். ஆனால் ஆண்டவர் வருகையானது மாபெரும் விருந்துக்கு இணையாகும் என்ற உருவகத்திலே பேசுகிறார். இன்றைய வாசகத்தில் ஆண்டவரின் விருந்து, அந்த விருந்தானது என் சகோதர சகோதரிகளே அருள் பொழிவின் எழும் விருந்து. அது கடவுளுடைய அருளால், கடவுளுடைய ஆசீர்வாதத்தால். என்னுடைய திருப்பலியின் ஆரம்ப ஜெபத்தை நீங்கள் கவனமாக கேட்டிருந்தீங்கன்னா, ஆண்டவரே உமது அருளால் எங்களை வழிநடத்தி அருளும் என்று ஜெபித்தோம். ஆகவே கடவுளுடைய அருளை பொழிகின்ற ஒரு விருந்தாக இருக்கும். அடுத்தபடியாக ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிரம்ப கிடைக்கும் விருந்தாக இருக்கும். அந்த விருந்தில் நிறைய உணவு இருக்கும். முதல் தரமான விருந்துகள், தரமான உணவுகள் கூட பரிமாறப்படும். எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள். அடுத்தபடியாக அந்த விருந்தானது ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிரம்ப கிடைக்கும் ஒரு விருந்தாக இருக்கும். அதுவும் அந்த விருந்து ஜெருசலேமில் தான் நிகழும். ஆண்டவர் இந்த மலையில், அதாவது சியோன் மலையில் மக்கள் இனங்கள் அனைவரும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார் என்று ஏசாயா 25:25 சான்று பகர்கிறது. அதுவும் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு மட்டுமே என்று முன்மொழிகிறார். யார் இந்த ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள்? ஆபிரகாமின் மக்கள், யாக்கோபின் மக்கள், ஈசாக்கின் மக்கள், மோய்சன் வழியாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வரப்பட்ட அந்த பரம்பரின் வழியாக வந்த மக்கள், தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள். ஆகவே இன்றைய பதிலுரை பாடல் கூட கூறுகிறது. பதிலுரை பாடல் திருப்பாடல் 23:5, என் எதிரிகள் காண நீர் எனக்கு விருந்தை தயாரித்துள்ளீர் என்று அந்த சங்கீதக்காரர் பாடுகிறார். இது முதல் வாசகம். ரெண்டாவது வாசகத்தை பின்னணி பார்த்தோம்னா, பிலிப்பியருக்கு பவுலுடையார் எழுதிய கடிதம். இந்த புனித பவுல் தமது நற்செய்தி பணியை பிலிப்பு என்ற ஊரில் போய் போதிக்கின்றார். அந்த ஊர் மக்கள் மனமாறுகிறார்கள். நற்செய்தி நிமித்தம் பவுலடியார் ரோமாபுரியிலே சிறையில் அடைக்கப்பட்ட போது அவர் சிறையில் இருக்கிறார். ஆகவே இந்த பிலிப்பு என்ற அந்த ஊரில் இருந்த அந்த பிலிப்பியர்கள் எப்பபிராத்து என்ற ஒருவரிடம் பணம் கொடுத்து பவுலுக்கு பணிவிடை செய்யுமாறு அவரை அனுப்பி வைக்கிறாங்க. பிலிப்பு என்ற ஊர்லேருந்து ரோமாபுரிக்கு. எபிபிராத்து என்றவர் பவுலின் உடன் உழைப்பாளராகவும் திகழ்ந்திருக்கிறார் என்று பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆகவே அவர் தன்னுடைய கடிதத்தில் இன்றைக்கு தமக்கு உதவி செய்த பிலிப்பியருக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் அவர்கள் மன உறுதியோடும் மகிழ்வோடும் கிறிஸ்துவ நம்பிக்கையோடு வாழும் பொழுது ஆண்டவரின் அருள் வரம் உறுதியாக கிடைக்கும் என்றும் எழுதுகின்றார். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் கூட மன உறுதியோடும் மகிழ்வோடும் கிறிஸ்துவ நம்பிக்கையோடு நாம் வாழும் பொழுது கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கும். கடவுளுடைய விருப்பப்படி நாம் வாழும் பொழுது தான், கடவுள் சொல்வதை கேட்டு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது தான் கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். வெறுமனே நான் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டேன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்ற பெயரளவில் வாழ்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு தெரியாது. பெயரளவில் வாழக்கூடாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், நீங்கள் பெயரளவில் வாழாதீர்கள், உலகம் போகிற போக்கில் போகாதீர்கள் என்று முதல் வாசல் சொல்லப்படுது. கடவுள் வருவார், ஒரு திருமண விருந்து ஏற்பாடுப்பட்டது போல உங்களுக்கு ஒரு பெரிய விருந்து கொடுக்க வருவார் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது. நற்செய்தி வாசகத்துக்கு வருவோம். இந்த திருமண விருந்து உவமை என்று இதுக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய 22ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 1-14 வரை எடுத்து வாசித்து பாருங்கள். மீண்டுமா ஆண்டவர் இயேசு கூறும் திருமண உவமை, இது ஒரு உவமை. புனித மத்தேயு, லூக்கா ஆகியோரின் நற்செய்திகளிலே இதை பற்றி இந்த உவமை காணலாம். ஆனால் ரெண்டு பேரும் வேறுபட்ட பயன்பாட்டுக்காக இதை எழுதுகிறார்கள், வெவ்வேறு கருத்துக்காக. ஆனால் லூக்கா நற்செய்தி ஆண்டவரின் பெரிய விருந்தை குறிக்கிறது. லூக்கா 14ஆம் அதிகாரம் எடுத்து படிச்சிங்கன்னா அது கடைசியாக அவர் ஏற்படுத்தி போனார் நற்கரணையை. அவர் அந்த விருந்தை பற்றி பேசப்படுகிறது. அதுதான் அது மருவி தான் இப்பொழுது திருப்பலியாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் அந்த ராபோஜனம், அந்த விருந்து. ஆனால் மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இயேசு ஆண்டவரின் அவருடைய பணி வாழ்க்கையில் இறுதி கட்டத்தில் திருமண விருந்தை உவமையாக பயன்படுத்துகிறார்.
அவர் பணியெல்லாம் முடிந்து விட்டது. இப்போ மத்தேயுவில் பார்க்கும்போது இந்த திருமண விருந்து இறையாட்சியை குறிக்கிறது. இறையாட்சியை. காரணம், இன்னைக்கு நற்செய்தி எடுத்து நன்றாக வாசிங்கன்னா, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் என்று இயேசு கூறி இயேசு இந்த ஓமை கதையை தொடங்குகிறார். ஆகவே இந்த ஓமை நன்றாக படிச்சிங்கன்னா இதில் 2 ஓமைகள் இருக்கிறது. இங்கே 2 ஓமைகள் உள்ளன. முதலாவது திருமண விருந்து பற்றிய ஒரு தொடர் உருவகம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். திருமணத்துக்கு போய் கொஞ்சம் பேர் கூப்பிட்றாங்க, அப்புறம் வரமாட்டுறாங்க, அப்புறம் வரேன்னு சொல்கிறாங்க, வரமாட்டுறாங்க, அப்புறம் அவங்க அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை, கடைசியாக அவர் எல்லாரையும் போய் கூட்டிகிட்டு வாங்கன்றாரு. தெருவிலே வீதியில் எங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க, என்னுடைய இல்லம் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைக்கப்படுகிறார்கள். அப்புறம் அவங்களில் சிலர் இந்த திருமண உடை உடுத்தாமல் வந்ததுனால் அவர்களை அவனை பிடிச்சி வெளியே தூக்கி போடுங்க அப்படின்றாரு அந்த தொடர் ஓமையில். அந்த 2வது ஓமை அதுக்குள்ளே வருது, திருமண ஆடை பற்றிய ஓமை. 1வது விருந்து, 2வது அந்த ஆடை. தொடர் ஓமையில் அரசர், அவருடைய மகன், அவர் நடத்த விரும்பிய திருமண விருந்து ஆகியவை. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு மறைமுகமாக அந்த ஓமையில் சொன்னது இறைவன், அவர் மகன் இயேசு கிறிஸ்து உருவாக்க விரும்பிய இறையாட்சி ஆகியவற்றை குறிக்கிறது இந்த ஓமை. அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் இந்த ஓமையை படிச்சிங்கன்னா, இந்த ஓமையில் இறைவன் எனக்கு தெரிகிறார், இந்த ஓமையில் இறைவனோட மகன் தெரிகின்றார், அந்த மகன் உருவாக்க விரும்பிய அந்த இறையாட்சி எனக்கு தெரியுதுன்னு படித்தோம்னா தெளிவாக புரியும். ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் அரசர் தமது மகனுடைய திருமண விருந்தில் கலந்து கொள்ளும்படி பலருக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆனால் அழைக்கப்பட்டவர்களோ பல்வேறு சாக்கு போக்குகளை கூறி திருமண விருந்தை புறக்கணிக்கின்றனர். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கும் ஒரு விருந்து நடக்குது, திருவிருந்து, திருப்பலியில் தான் அந்த திருவிருந்தை நாம் கொண்டாடுகின்றோம், இந்த நற்கருணை கொண்டாட்டம். இந்த ஞாயிறு திருச்சபை நம்மை செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கின்றது, நற்கருணை கொண்டாட்டத்திற்கு அழைக்கின்றது. ஆனால் அதில் பங்கேற்க நமக்கு நேரமில்லை. அதற்கு நாமும் அவர்கள் சொன்னது போலேயே சில சாக்கு போக்கெல்லாம் சொல்கிறோம். அவங்க சொன்ன பல சாக்கு போக்குகள்லாம் அப்புறம் பார்ப்போம் என்ன சொன்னாங்கன்னு. 1008 சாக்கு போக்குகளை நாம் சொல்லுகிறோமா இது அப்படின்னு ஒரு பிரசங்கியார் எழுதியிருக்கிறார் தமிழ் ஒரு பிரசங்க நூலில். 1008 சாக்கு சொல்கிறோம் வர முடியாததுக்கு காரணம். பொதுவாக மக்கள் கூறும் காரணங்கள் என்ன? விருந்தாளிங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, பிள்ளை பரீட்சைக்கு படிக்கணும், வேலை இருக்குது, திருப்பலிக்கு வரணுன்னா அந்த பூசை ரொம்ப போரிங்காக இருக்குது, விறுவிறுப்பாக இல்லை, அதில் அந்த பிரசங்கத்தை கேட்டாலே எனக்கு தூக்கம் வருது, அதனால் நான் வர்றதில்லை. மேலும் இப்போ சனிக்கிழமையிலே பூசை இருக்கிற இடங்கள்லாம் சொல்கிறாங்க, சனிக்கிழமை தான் திருமணம் வச்சுப்படுறீங்க, திருமணம் முடிஞ்சவுடனே அன்ற வாரம் திருமணம் இருந்ததுனால திருமண பூசையோடு சரி, அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு நீங்கள் வர்றதே இல்லை. அந்த ஞாயிற்றுக்கிழமை பூசை பற்றி உங்களுக்கு அவ்வளோ முக்கியமாக தெரிய மாட்டேது. சில பேருக்கு திருமண திருப்பலி வேறு, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி வேறு, இப்படி பல காரணங்களை நாமும் இன்றைக்கும் சொல்லுகின்றோம். ஆகிய நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மத்தேயு 16:26 இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. இந்த ஆண்டவரின் அருள்வாக்கை நாம் புறக்கணிக்கக்கூடாது. ஆக இந்த சவேரியார், இந்த ஆலயத்தினுடைய பாதுகாவலர், இவர் இந்த மத்தேயு 16:26 இவரை தொட்டதாம். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? தன்னை போல படித்தவர் இருக்கக்கூடாதுன்னு பாரிஸ் நகரில் யூனிவர்சிட்டியில் படிக்கும் பொழுது சவேரியார் அவரை போல் ஒரு திறந்த படிப்பு அறிவாளியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாராம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இப்போ அதை பாலா சொன்னது, சவேரியாருக்கு பைபிளை மனப்பாடமாக தெரியுமா, அந்த அளவுக்கு அறிவு, திறமைசாலி, அறிவாளியாக இருந்திருக்கிறார். அவ்வளோ அறிவுள்ளவர் உலகத்திலேயே சிறந்தவனாக இருக்குன்னு நினச்சார். ஆனால் இக்னேஷியஸ் என்ற அவர் கூட படித்தவர், அவர் தான் இவரை மனம் மாற்றி இவரை இயேசு ஊழியம் செய்கின்ற ஒரு குருவானவர் ஆகிற அளவுக்கு அவர் தம் வாழ்வையே கடவுளுக்கு அர்ப்பணித்தார். இதோ இது இந்தியா வந்தார், இதோ மலாக்கா மண்ணு கூட அவர் வந்துட்டு போயிருக்கிறார். ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
திருமணத்துக்கு வந்தால் மட்டும் போதாது, திருமண உடை அணிந்திருக்கணும்னு சொல்லப்படுகிறது இன்றைய நற்செய்தியில். நாம் வெறும் ஞானஸ்நானம் பெற்றால் மட்டும் போதாது, நமது புது பிறப்பின் அடையாளமாக நமக்கு அந்த ஞானஸ்நானத்தின் போது ஒரு வெண்ணிற ஆடை அணிவிக்கப்பட்டது. திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் திருவெளிப்பாடு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் எடுத்து வாசிச்சு பாருங்க. விண்ணுலகில் மீட்படைந்தவர் வெண்ணிற ஆடை அணிந்திருப்பர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய நற்செய்தியிலே திருமண விருந்தில் திருமண உடை அணியாத ஒருவரை புறம்பே உள்ள இருளில் தள்ளுகின்றனர். இந்த நற்செய்தி இன்று நமக்கு ஒரு நல்ல செய்தியை கூறுகிறது. அது என்ன செய்தி? அதாவது எந்த நிலையிலும் உண்மை என்னும் ஆடையை, தூய்மை என்னும் ஆடையை கரைப்படுத்தாது அணிந்து உத்தமர்களாய் வாழ அழைப்பு விடுக்கப்படுகின்றது. இந்த வெண்ணிற ஆடை, வெள்ளை ஆடை, இந்த கிறிஸ்துவ அடையாளங்களில் ஒன்று. இப்பொழுதெல்லாம் நாம் இந்த புதிய மறுபடி இறப்பின் போது சவப்பெட்டியில் ஒரு துணியை போத்துறோம். அது சிலருக்கு அது புதுமையாக தெரிகின்றது. ஆனால் திருச்சபையில் இப்போ தான் அதை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இது பல வருஷங்களாக மற்ற ஆலயங்களில் நான் பார்த்துருக்குறோம். இப்போ நம்முடைய மேற்றாசனத்தில் நம்முடைய சடங்கு, இறப்பு சடங்கு புத்தகத்தில் அந்த சடங்கு இருப்பதனால இந்த வெள்ளை ஆடை சவப்பெட்டி மேலே போத்துகின்றோம். இது கிறிஸ்துவ அடையாளம். அதை போத்துறோம். அது மேலே ஒரு பாடுபட்டு சுருத்து வைக்கிறோம், பைபிளை வைக்கின்றோம், பாஸ்கா திரையை கொண்டு வந்து பக்கத்தில் வைக்கிறோம். ஏனென்றால் நாம் ஞான ஸ்நானம் பெறும்பொழுது நம்ம மேலே ஒரு வெள்ளை துணி போடப்பட்டது. நீ தூய்மையாக இருப்பாய், மாசுபடாமல் கரைப்படுத்தாமல் நீ வாழ்க்கை பரிசுத்தமாகவே இருக்கட்டும்னு சொல்லி ஒரு வெள்ளை துணியை நம்ம மேலே போற்றி நீங்கள் தூய்மையாக இருக்கணும். ஆகவே கடைசி அந்த உலகத்திலலாம் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது இந்த உலகத்தோட பாவ கரைகளை எல்லாம் இந்த உலகத்தில் விட்டுட்டு நீ கடவுளிடம் போகும்போது தூய்மையாய் போ. அந்த வெள்ளை ஆடையை ஞாபகம் அவருக்கு நினைவூட்டுவதற்காக, உயிரோடு இருக்க நமக்கு நினைவூட்டுறதுக்காக. செத்தவர் நான் பார்த்துட்டா இருக்கிறாரு, அவர் செத்தார், அவர் போயிட்டார். இருக்கிறவங்க அந்த துணியை இன்னொரு தடவை போத்துறோம். இவ்வளவு நாள் தான் பாவியாக இருந்த சாவறதுக்கு முன்னாடி திருந்தி ஒரு நல்லவனாக போய் சேரு அப்படின்னு ஒரு அந்த வெள்ளை துணியை ஒரு சவப்பட்டியில் நான் போர்த்துக்கின்றோம். அந்த ஆடை தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆடை இல்லாமல் ஒருத்தன் வந்துட்டான்னா அந்த மாதிரியான ஆடை. ஆனால் அந்த ஓமையில் ரெண்டு விதமான ஆடைகளை பற்றி பேசுது. ஆகவே கேள்வி ஏன் இன்றைய நற்செய்தியில் திருமண உடை அணியாத ஒருவரை வெளியே தள்ளுகின்றனர்? இந்த ராஜாவன் சொல்கிறாரு, முதல் தான் கூப்பிட்டவங்களாம் வரலையே, எத்தனை பார்க்கலாம் வச்சு அழைச்சவனா எவனும் வரல, போய் அவனே பார்த்தாலும் கூட்டு வந்தாச்சு, எல்லோரும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த கொரோனா காலத்தில் இப்போ பூசிக்கு வர ஆள்லாம் இப்போது வர்றதில்ல. சரி யார் வேணால் வாங்கோ, எல்லோரும் வாங்கணும், எல்லாம் வந்துருச்சுங்க. வந்து உள்ளே உக்காந்துக்கிட்டாக்க, மாஸ்க் போடாதவங்களாம் வெளியே போ, முக கவரி இல்லைன்னா வெளியே போன்னு சொல்கிறோம்ல. அவங்க கூப்பிட்டானுங்க வான்னு இங்கே வந்து விரட்டுறானுங்க. மாஸ்க்கு வெளியே இருந்து சப்ளை பண்ணணும். இங்கே மலாக்காப்புறம் டவுனில் வாங்கிக்குவானு. இப்போ வேறு வெளி வட்டாரங்கள்னா எங்கேயும் வாங்கலன்னா அவன் வெளியே தான் உட்காரணும். ஏச மாட்டான், அழைச்சிட்டு வந்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு இப்போ எனக்கு அப்போ தான் சொல்லி விட்றோம், வரும்பொழுது இது மாஸ்க் ஒன்று எடுத்துகிட்டு வாங்கோ, கையை கழுவுங்க, அங்கே தள்ளி உட்காருங்க. இதெல்லாம் இப்பொழுது நம்ம சொல்லுகின்ற ஒரு புதிய மொழியாக இருக்குது. இதெல்லாம் இப்போ கடைப்பிடிக்கணும். இதுதான் இப்போது நாம் கடைப்பிடிக்க வேண்டியது ஆலயங்களில். அதுபோல் அன்றைக்கு அந்த பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தத்தை நம்ம வெளியில் பார்க்க முடியாது, கடவுள் தான் பார்க்குறாரு. அவர் உள்ளத்தை பார்க்கின்றார், மனிதன் வெளி தோற்றத்தை தான் பார்க்குறான். வெளியிலாவது கொஞ்சம் சுத்தமாக இருப்போமே. வெளியில் சுத்தமாக இருந்தால் உள்ளுக்கு அழுக்காக இருக்கிறோமோ இல்லை அசிங்கமாக இருக்கிறோமோ அதை அந்த ஆண்டவர் பார்த்துக்குறார். அது அவர்கிட்ட ஒப்படைச்சிடுவோம். வெளியிலையாவது கொஞ்சம் சுத்தமாக இருக்குமே. கடவுளின் பார்வையில் அனைவரும் சமம் என்று சொல்லும்போது ஏன் இந்த வேற்றுமை? இதற்கு ஒரு விளக்க உரை பார்க்கணுன்னா ஒரு பிரசங்கியார் சொல்கிறாரு. தொடக்க நூல் 24ஆம் அதிகாரம் வசனம் 53 எடுத்து பாருங்கள். ஈசாக்கு தன் மகனுக்கு ஆபிரகாம் அப்பா ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்குக்கு பெண்ணு பாட்டு வர்றதுக்கு அவரு கானான் ஊரில் இருக்கிறார். இந்த ஊர் பொண்ணெல்லாம் வேண்டாம், என்னோட சொந்தக்கார ஊரில் போய் மெசபத்தோமியா, இன்றைய ஊர் சொல்லு ஈரான், அந்த ஊரில் போய் எனக்கு சொந்தக்காரன் சகோதரர் இருக்கான், அவனுக்கு ஒரு மகள் இருக்குது, அந்த மகளை பேசி நீ கொண்டு வரணும் என் மகனுக்கு அப்படின்னு அனுப்பி விடுறாரு தன்னுடைய ஊழியக்காரனை. படித்து பாருங்கள், தொடக்க நூல் 24ஆம் அதிகாரத்தை படிங்க. ஒரு நீண்டதொரு அதிகாரம், அதனால் அழகாக எழுதியிருக்கு. ஆகவே அனுப்பும்போது 53ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாம் வேலைக்காரன்னு சொல்கிறாரு, பொன் வெள்ளி நகைகளையும் ஆடைகளையும் எடுத்து ரெபேக்காவுக்கு கொடுக்குறார். ரெபேக்கா யார்? ஆபிரகாமுடைய மருமகள். மாமனாருங்கிறது அனுப்பியிருக்கிறாரு, சீர்வரிசையில் அனுப்பியிருக்கிறாரு. அந்தாரான்
இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஹந்தாரான்னு, அது மாதிரி ஹந்தாரான்லாம் அனுப்பி அதெல்லாம் அந்த பெண்ணை போட்டுக்கிட்டு அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வான்னு இங்கிறது வேலைக்காரனை அனுப்பியிருக்கிறாரு. அதுதான் திருமண ஆடை. திருமண ஆடை என்பது மணமகளுக்கு மணமகன் தரும் திருமண பரிசு. அந்த திருமண பரிசை உடுத்தி கொள்ளாமல் திருமணத்துக்கு மணமகள் வந்தால் மணமகன் என்ன நினைப்பான்? இந்த பிள்ளைக்கு என் மேலே இஷ்டம் இல்லை போல இருக்கு, இதுக்கு என்னை பிடிக்கல, அதனால நான் வாங்கி கொடுத்த நகையை போட்டு வரல, நான் வாங்கி கொடுத்த அந்த புடவையை போட்டுக்கிட்டு வரல, வேறு எதையோ மாட்டிகிட்டு வந்திருக்குது அப்படின்னு அவன் மனசில் ஒரு சந்தேகப்படுமா படாதா? அதைத்தான் ஆண்டவர் திருமண ஆடுமே. கடவுள் கோயிலுக்கு வந்து உக்காந்துக்கிட்டு உனக்கு பரிசுத்தம் இல்லை, நல்ல எண்ணம் இல்லை, கடவுளோட சிந்தனை இல்லை, இங்கே உக்காந்துக்கிட்டு எதையோ கண்டதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க, வெந்தய தின்னுபிட்டு கண்டதெல்லாம் நினைப்போம் அந்த மாதிரி. அப்போ கடவுள் நினைப்பார், மனசே ஒட்டலையே, என்கிட்ட மனசு ஒட்டலையே, என்னத்துக்கு வந்தாங்களாம், அதுக்கு வராமல் எங்கேயே இருந்திருக்கலாமே. அதைத்தான் அந்த ஆடை. ஆடை என்பது நம்முடைய விசுவாச அடிப்படையில் நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல வாழ்வு, திருந்தி வாழணும் அல்லது நல்ல வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுகின்ற அந்த உடை. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. திருமணத்தில் அந்த மணப்பெண் மணவாளன்னு கொடுத்த அந்த உடையை கட்டிட்டு வரலன்னா அந்த அவன் வருத்தப்படுவான். ஆலயத்திலே கடவுள் ஆலயத்தில் வந்து உக்காந்துக்கிட்டு கடவுளை பற்றி சிந்திக்காமல் கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தனா கடவுளே வருத்தப்படுவார். மணமகள் அணிந்திருக்கும் அந்த முக்காடு, சமயத்தில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. இப்போ உள்ள முக்காடெல்லாம் வந்து அப்படியே டிரான்ஸ்பேரண்டாக இருக்குது, முகத்தில் பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் பழைய ஏற்பாடு காலத்தில் பொண்ணு யாருன்னே தெரியாது, எல்லாம் முக்காடு போட்டுருப்பானுங்க. கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு ராசரில் ஃபர்ஸ்ட் நைட்டில் தான் அவர் அந்த முக்காடு எடுப்பாராம். அது பைபிளில் ஒரு பெரிய கதையே இருக்குது. அப்ரஹாம் மகன் ஈசாக்கோட மகன் யாக்கோபு போய் மாமனார் வீட்டில் போய் அவர் தங்கிக்கிட்டு மாமனார் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறோம். அக்கா தங்கச்சி 2 பேர், ஒன்று லீயா, ஒன்று வந்து ரேஷேல். லீயா வந்து கண்ணு ஒரு மாதிரியாக இருக்கும், அப்போ கண்ணு ஒரு போட்டு ஒரு மாறு கண்ணு பிள்ளை. அது அவருக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை, அந்த பிள்ளை யாருமே விரும்பியும் கேட்கல அந்த பிள்ளை வேணும்னு. தங்கச்சி மேலே இவருக்கு ஒரு ஆசை, சரி என் மகளை கட்டிக்கிறியான்னா 7 வருஷம் என் வீட்டில் என் பண்ணையில் வேலை செய்யடா, என் மகளை கொடுக்குறேன்னு மாமனார் சொல்லிட்டார். மாமனார் சொல்லிவிட்டு 7 வருஷம் முடிஞ்சோன்னே கல்யாணமும் முடிஞ்சு அவர் யாக்கோபு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், கல்யாணமும் நடந்துருச்சு. ஆனால் இவர் கல்யாணம் பண்ணது ரேஷேல் அல்ல. அவங்க அப்பா என்ன பண்ணிவிட்டான், பெரிய மகளுக்கு நல்லா முக்காடை போட்டு எல்லாம் பரதாலாம் போட்டு மறைச்சி கட்டி வச்சுட்டார். ராத்திரியில் பஸ் நாயில் பார்க்கும்போது தான் இந்த திரிய விளக்கிட்டு பார்க்குறோம், ஓ இவ்வளோ கட்டி விட்டேனே, இவ்வளோ தான் வேண்டான்னு சொன்னேன்னு. இப்போ மாமனார் சொன்னார், ஒன்று வாங்கினா இன்னொரு ஃப்ரீ. நாங்கள் அந்த மாதிரி அந்த காலத்தில் அவர் அதை டெக்னிக் பண்ணிருக்காரு. சரி நீ இதை கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அதையும் மகளையும் கொடுக்குறேன், 2வது மகளே இன்னொரு 7 வருஷம் என் பண்ணையில் வேலை செய் அப்படின்னு ஒரு 14 வருஷம் அங்கே உழைச்சி அக்காவையும் கட்டி தங்கையும் கட்டி பிள்ளைங்களாம் பற்றிக்கிட்டு அப்புறம் அவர் சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாராம். இது பைபிளில் இருக்கிற கதை, படித்து பாருங்கள். எங்கே இருக்குன்னு நான் எல்லாம் தெளிவாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, படிங்க, அங்கே இருக்குது. ஆனால் இங்கே இந்த முக்காடை பற்றி பேசும் பொழுது மணமகள் அணிந்திருக்கும் முக்காட்டை மணமகன் திருமண அன்றைக்கு அதை அகற்றி அவர் சொல்லுவாராம், இதோ என்னை பார், உன்னை வாழ்நாள் முழுவதும் காக்க வந்துள்ளேன் என்று சொல்வானாம். நீ தான் என் மனைவி, யாரும் பார்த்துடக்கூடாது, உன்னை நான் தான் பார்க்கணும், என் மனைவி தானே, அவள் பார்த்துட்டு வாழ்நாள் முழுதும் உனக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன். அதான் அந்த முக்காடை அகற்றுதல். கடவுள் நம்முடைய முக்காடை அகற்றுவார்னா கடவுள் நம் பக்கம் தம் முகத்தை திருப்பி நம்மளை பார்த்து நம்மளை ஆசீர்வதித்து வாழ்நாள் எல்லாம் உனக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன், உன்னை காப்பாற்றுவேன், உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறது. தெரியுதா? அந்த சியோன் மலையில் உன் முக்காட்டை அகற்றுவார்னு சொல்லி இப்போ விளங்குதா? உங்களுக்கு தெளிவாக விளங்கும். அந்த கான்டெக்ஸ்டில் பாருங்கள், திருமண கான்டெக்ஸ்டில் இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் காண்கின்றோம். மக்கள் இனங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றி விடுவார். மணமகன், அதாவது என்னை எனது வாழ்நாள் முழுவதும் காக்கும் என் வேந்தன் வருவான் என்று காத்து கொண்டிருந்த இனமாக இஸ்ராயல் மக்கள் இருந்தார்கள். ஆகவே ஆண்டவரை அவர் ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. கடவுளுக்காக காத்திருந்த மக்கள் வருவார்னு. ஆகவே கடவுள் சொல்கிறார், முக்காட்டை அகற்றி அவர் ஏற்றுக்கொள்வாங்கன்னு. ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உடை என்பது ஒருவரின் உடலை மட்டும் மறைக்கவில்லை, மாறாக உள்ளத்தையும் காக்கிறது, ஒவ்வொருவரின் மனநிலையை எடுத்துரைக்கின்றது. இதை தான் நம்ம சொல்லுவோம், ஆடை இல்லாதவன் அரை மனிதன் அல்லது ஆள் பாதி ஆடை பாதின்னு. ஆடையும் தேவைத்தான், ஆடை இல்லாமல் முடியாது. சாமருக்கு பாரு விதவிதமாக போட்டுக்கிட்டு தரோம், அழகழகா விதவிதமாக உடுத்திக்கிறோம். சமயத்தில் சூடு தாங்க முடியாது. இப்போ பரவாயில்ல, ஏக்கோன் இருக்குது, கொஞ்சம் நல்லா குழுன்னு இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் அப்படியே வேர்த்து ஊற்றும், இருந்தாலும் போட்டுக்கணும். அரையும் குறையமாக உடுத்திக்கிட்டு கோயிலுக்கு வரக்கூடாது, எல்லாம் அழகாக உடுத்திட்டு வரணும்.
ஒரு அரசனை பார்க்க வர்ற போல், அரசனை பார்க்க போனால் போய் பார்த்துருவோமா, எத்தனை புரோட்டோகால்னு சொல்கிறானுங்க, அதெல்லாம் இருக்குல்ல. ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது மட்டும் எல்லாம் ஜப்பான் சில்பர் போட்டுக்கிட்டு வெறுங்காலில் வந்துட்டாலும் பக்தின்னு சொல்லிவிடலாம். ஒரு சில்பு பிஞ்சு போன பீத்த சில்பரை போட்டுக்கிட்டு, கிழிஞ்சு போன நொந்து போன உடையை போட்டுக்கிட்டு அசிங்கமாக கோயிலுக்கு வந்தால் நல்லா இருக்குமா? இருக்காது. சும்மா மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு, வெளியே போகிறதுக்கு, விருந்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ மேக்கப்போட போகிறீங்க. ஆனால் ஆண்டவருடைய விருந்துக்கு வரும்பொழுது எப்படி வருகிறீர்கள்? எனக்கு படித்து கொடுத்த பாதை நேடன் அடிக்கடி சொல்லுவார், கோயிலுக்கு வரும்பொழுது காலைல எவ்வளோ சுத்தபத்தமாக எவ்வளோ அழகாக உடுத்திக்கிட்டு வரணும், எல்லாம் எப்படி பிச்சைக்கார மாதிரி வர்றீங்கடா அப்படின்னு. ஆனால் வெளியில் போகும்போது மட்டும் அவ்வளோ மினுக்கிக்கிட்டு போகிறீங்க, மேனா மினிக்கி மாதிரி. அது மாதிரி அதான் ஆடை. ஆடை என்பது நம்முடைய உடையிலும் இருக்குது, ஆனால் உள்ளத்திலும் இருக்குது. வெளியே சுத்தம் இருந்தால் தான் உள்ளுக்கு சுத்தம் இருக்கும், வெளியே சுத்தம் இல்லைன்னா உள்ளுக்கு சுத்தமே இருக்காது. ஆக நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மணமகன் வந்துட்டாரு, திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டோர், தேர்ந்தெடுக்கப்பட்டோர் அனைவரும் அவங்க உடை உடுத்திட்டு வராதனால அவங்களெல்லாம் வெளியே தள்ளிட்டாரு. இயேசு தம்முடைய போதனையாலும் தம்முடைய செயல்களாலும் இறையாட்சி நிறுவி கொண்டிருந்தார். யூதர்கள், குறிப்பாக பரிசேயர், மறைநூல் அறிஞர் போன்ற உயர்குடி யூதர்கள் இயேசுவின் இறையாட்சி ஏற்க விரும்பலை. யூதர்களும் பரிசேயர்களும் இயேசு மேலே ரொம்ப குறை கண்டுபிடிச்சி இந்த சட்ட வல்லுநர்கள் இயேசு சொன்னதுக்கெல்லாம் எதிர்ப்பு கொடுத்தார்கள். சாதாரண ஏழை மக்கள், எளிய மக்கள், பாமர மக்கள் இயேசுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அதான் சொன்னார், விலை மாதர்களும் வரி தண்டுவோரும் உங்களுக்கு முன்னே மோட்சம் போய் சேர்ந்துருவாங்க, நீங்கள் போய் சேர மாட்டேங்கிறான்னு சொன்னார். இது நான் போதிச்சிருக்கிறேன். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதனால தான் இந்த விருந்தானது கடைசியில் அனைவருக்கும் உரிய ஒரு விருந்தாக மாறுகிறது. மத்திய 22 வசனம் 8-10 வரைக்கும் படித்து பாருங்கள். போய் கூட்டு வர சொல்கிறாரு, சாலையோரத்தில் இருக்கிறவங்களெல்லாம் போய் கூட்டிகிட்டு வாங்க, அழைச்சிட்டு வாங்க. இந்த வார்த்தை எதை குறிக்கிறது? போய் வீதியில், சாலையில் போய் இருக்கிறவங்களாம் கூட்டிகிட்டு வாங்க. இது எது சொல்லுதுன்னா, இந்த வார்த்தையானது மணமகனின் தந்தையாகி இறைவனின் மகத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. அந்த மணமகனுடைய அப்பா எவ்வளவு நல்லவர், மேன்மையானவர், வேறுபாடு அற்ற கடவுள், மாண்புமிக்க கடவுளை படம் பிடித்து காட்டுகிறது. இந்த இறை விருந்தில் அனைவரும் பங்கு கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த ஓமையை சுருக்கமாக நீங்கள் விளங்கிக்கணும்னா, முதலில் அழைப்பு பெற்ற யூதர்கள் அழைப்பை புறக்கணித்த காரணத்தினால மற்றவங்களுக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்படுது. முதலில் யாரை அழைக்க வந்தார் கடவுள்? அந்த யூத மக்களை தான் அழைக்க வந்தார். பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் சட்ட வல்லுநர்களையும் அவங்க எதிர்ப்பு கொடுத்ததுனால அந்த அழைப்பானது அவங்கள விட்டுட்டு புறவினத்தார் ஆகிய யூதர் அல்லாத மக்களுக்கு அந்த அழைப்பு போய் சேர்ந்தது. ஆகவே நாமும் அழைக்கப்பட்டுள்ளோம். ஞானஸ்நானத்தின் வழியாக நமக்கும் அந்த வெள்ளை ஆடை கொடுக்கப்பட்டது. ஞானஸ்நானத்தில் வெள்ளை ஆடை என்றால் கடவுள் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை தூய்மையாக்கினார். ஒரு வெள்ளை துணி நம்ம மேலே போடப்பட்டது. இறை ஆட்சியில் நுழைய நாம் அதன் வழியாக தகுதி பெற்றவர்கள் ஆனோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் திருமுழுக்கின் வழியாக இந்த திருமண ஆடையை, தூய உடையை பெற்று தூய உள்ளத்தினராய் ஆண்டவருக்கேற்ற வாழ்க்கை வாழ அனுமதிக்கப்பட்டுள்ளோம். இதை இந்த வாரத்தில் நாம் உணரணும். ஆனால் இன்று இந்த நிலை எப்படி இருக்குது? எந்த நிலையில் அந்த ஆடையை நாம் வைத்திருக்கிறோம்? அந்த ஆடை என்பது அந்த தூய்மையான வாழ்வை, ஆண்டவருக்கு ஏற்றதாய் அந்த வாழ்வு இருக்குதா? நம்முடைய வாழ்வு ஒரு கிறிஸ்தவ வாழ்வாக இருக்குதா? அதோ போகிறான் ஒரு கிறிஸ்தவன், அதோ போகலாம் ஒரு கிறிஸ்தவள் என்று சொல்லுவாங்களா? இல்லை அங்கே போகிறான் பாரு ஒரு கிறுக்கு பிடிச்சவன் சொல்லுவாங்களா நம்மளை பார்த்து? கிறிஸ்து அவர்கள் என்ற அந்த வார்த்தையை அவங்களுக்கு ஏறக்குறைய 40ஆம் ஆண்டில் சீடர்களை அழைத்தார்கள். அந்தியோக்கியா என்ற பட்டணத்தில் தான். அதுக்கு முன்னால் ஒரு வழி, ஒரு பாதையிலே போகின்ற மக்கள், பீப்புள் ஆஃப் த வே என்று சொன்னார்கள், ஒரு மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறவங்கன்னு. ஆனால் 40ஆம் ஆண்டில் தான் அந்தியோக்கியா என்ற பட்டணத்தில் அவங்கள கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், கிறிஸ்தவர்கள். ஆக கிறிஸ்தவர்கள் நாம் எப்படி இருக்கிறோம்? இதான் இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய கேள்வி. இன்றைய 2ஆம் வாசகத்தில் பார்க்கின்றோம், வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நான் பயிற்சி பெற்றுள்ளேன் என்று பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் அதிகாரம் 4 வசனம் 12 பவுலடியார் சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கு நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்? நம்ம அணிய வேண்டிய அந்த ஆடை என்ன? பைபிளே புரட்டி பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். பவுலடியார் எழுதிய கடிதங்களில் பார்த்தாலே அந்த ஆடை என்ற கொலோசியர் 3:14 சொல்லுது, அன்பை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள்.
அந்த ஆடை தான் அன்பு. அன்பாக இருங்க, எல்லாருக்கிட்டையும் பாசமாக இருங்க, பிரியமாக இருங்க, ஒருவரோடு ஏற்றுக்கொள்ளுங்க, ஒருவரோடு மன்னியுங்க, சகித்து கொள்ளுங்க. பவுலடியார் சொல்கிறாரு. ஆகவே இந்த வாழ்வுக்கு உணவு மட்டும் தேவையில்லை. உணவுக்கு நம்ம அடிமையாக இருந்துடக்கூடாது. சாப்பாட்டுக்கு சில பேர் சாப்பாடுன்னா நாக்கு தொங்க போட்டு போயிடறான்னு சொல்லுவானுங்க. சாப்பாடு எங்கே போனால் சாப்பாடு 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 தான். இப்போ சாப்பாடை பற்றி பேசும் பொழுது மாயா பஜார்ன்ற ஒரு படத்தில் ஒரு பாட்டு வரும், 2 முன்னாடி தான் இந்த காலத்து பாடும் இல்லையா, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் ஆஹா ஆஹா ஆஹான்னு அந்த பாட்டு. ஜோரான தேனி லட்டு, சுவையான சீனி புட்டு, ஏராளமான தட்டு, ஆஹா இனி இஷ்டம் போல வெட்டு. கவிஞர் அழகாத்தான் இருக்கார், லட்டு புட்டு தட்டு எட்டு வெட்டுன்னு. அந்த பாட்டில் எம்டி ராமராவ் நினைக்கிறேன், இது யம தர்மனா வந்து உணவெல்லாம் பார்த்தோன்னே அசந்து போயிட்டார். அப்படியே அவர் பாட்டுக்கு அந்த பாட்டில் ஒவ்வொரு உணவு எல்லாம் மரக்கறி சாப்பாடாகவே பேசிகிட்டு இருக்குதுங்க. ஆனால் இந்த காலத்தில் மரக்கறி சாப்பாடாக பேசுகிறீங்க, பைபிள் எல்லாம் இறைச்சி பற்றி பேசுது, தேனை பற்றி பேசுகிறாங்க. இப்போ சாவு வீட்டில் கூட மரக்கறி சாப்பிட்றதில்லை. நீங்கள் சாவு வீட்டில் உங்களுக்கு இறைச்சிக்கறி வேணுமே, அந்த அளவுக்கு நம்மளாம் ஒரு மாடர்னாக மாறின, வேறு சொல்ல விருப்பம் இல்லை, மாடர்னாக மாறிட்டோம். அந்த காலத்தில் ஒரு கல்யாணம்னா ஒரு பெண்ணை பார்க்க வந்தாங்கன்னா பருப்பு சாம்பார் தான், இறைச்சிக்கறியே போட மாட்டாங்க. பொண்ணு பரிசம் போட்டால் கூட பருப்பு சாம்பார் தான். அந்த கல்யாணத்துக்கு தான் ஏதோ உள்ளவங்க இறைச்சிக்கறி போடுவாங்க, இல்லாதவங்க நல்லா பாயாசம் லட்டு இதெல்லாம் பலகாரம்லாம் இனிப்பான பலகாரம்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பாடு. இந்த காலத்தில் எல்லாம் அந்த என்ன கோழி என்ன பாவம் செஞ்சிச்சோ, ஆடு என்ன பாவம் செஞ்சிச்சோ. ஆடு சரியான விலை. இப்போ போன வாரம் தான் வாங்கினேன், 1 கிலோ 32 வெள்ளி. இவ்வளோ விலை விற்குது. அப்போ தான் வாங்கி போட்டால் தானே சாப்பாடு, இல்லைன்னா இல்லை கோழி இருக்கா அப்படின்றீங்க. சரி பரவாயில்ல, எது வேணால் சாப்பிட்டு போங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையில் நம்ம இழக்காமல் இருப்போம். ஏன்னா கடவுளே சொல்கிறாரு, விருந்தை பாருங்கள், பழைய ஏற்பாடு விருந்தெல்லாம் அருமையான சுவையான உணவுகள். ஆனால் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பவுலடியார் சொல்கிறது போல் வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நான் பயிற்சி பெற்றுள்ளேன். அந்த பயிற்சி நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவன்ட்டும் இருக்கணும். இருந்தால் நல்லா சாப்பிடுவோம், இல்லைன்னா சாப்பிடாம பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது விரதமாக நினச்சிக்கோங்க. கடவுளுக்கு கொடுக்கின்ற ஒரு விரதமாக நினச்சிக்கோங்க. எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது, பிஷப் எங்கள் முன்னாள் நம்ம ஆயர் போல்தான் சொல்லுவார், உலகத்திலே சில பேர் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறாங்க. ஒரு வேளை சாப்பாடு, நீ ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை நல்லா கொட்டிக்கிறீங்க. அந்த கொண்டு விட்டு நல்லா கொழுப்பு விட்டு அதை எடுத்துகிட்டு ஓடி அதை எக்ஸசைஸ் செஞ்சு அதை குறைக்கிறோம். அதனால தான் ஆயர் கூட இப்போ சமயத்தில் எங்கள் ஆயர் சொன்னார், மலக்காஜி ஒரு ஆயர் சொன்னார், ஐ டோன்ட் வாண்ட் அ ஃபேட் ப்ரீஸ், ஐ வாண்ட் அ ஃபிட் ப்ரீஸ் அப்படின்னு. குண்டான சாமியாரெலாம் எனக்கு வேண்டாம், நல்லா உடம்பை கட்டுப்பாடோடு வச்சுக்கிட்டு நல்லா சிக்குன்னு இருக்கிற சாமியார்கள் எனக்கு வேணும். அதுக்குன்னு வத்தையிலும் தொத்தலும் வேண்டான்னு சொல்ல, கொஞ்சம் நல்லா நடுத்தரத்தில் இருக்கணும். ரொம்பவும் உணவு கட்டுப்பாடு. கொரோனா வந்து நம்மளாம் ஒரு கட்டி போட்டிருக்க நல்லது. ஆகவே மண்ணக உணவை விட விண்ணக உணவு நமக்கு தேவை. இப்போ மண்ணுலக உணவை பற்றி பார்த்தோம். என் அன்பார்ந்தவர்களே, விண்ணக உணவு ஆன்மீக நற்கருணை பெறுகிறோம். இந்த திருப்பலியின் வழியாக வீட்டிலிருந்து பூசை காண்றவங்களே, நீங்கள் நேரடியாக நற்கருணை பெற முடியாது. ஆனால் ஆன்மீகத்தில் இந்த ஆண்டவரே எனக்குள்ளே வாருங்கள், வந்து எனக்கு என்னுடைய கிரிகை செய்யுங்கள், நீங்கள் ஆன்மீகத்தில் வேண்டிக்கிறீங்களே, நீங்கள்லாம் பேர் பெற்றோர். இதை நாங்கள் ஏற்படுத்தலை, திருச்சபை பாப்பரசர் மூலியமாக குருக்குழுமே திருச்சபை முடிவெடுத்தது. திருப்பலிக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க, இப்போ பாருங்கள், இப்போ பினாங் பகுதியில் கொல்லம்பூர் பகுதியில் மீண்டும் அந்த லாக்டவுன் கொஞ்சம் வந்துருச்சு, மக்களை திருப்பலியெல்லாம் கூட நிறுத்தியிருக்காங்களாம். ஆகிய நீங்களாம் என்ன செய்வீங்க, வீட்டிலிருந்து ஆன்மீகத்தில் இந்த நற்கருணை பெறும் பொழுது நற்கருணை உங்களுக்கு கொடுக்கின்ற அந்த ஆன்மீக உணவு மேலே நீங்கள் தாகமாக இருங்க. காரணம், கிறிஸ்து நம்மோடு உண்ண விரும்புகிறார். திருவெளிப்பாடு 3:20 சொல்லுது, கிறிஸ்து நம்முடன் உண்ண விரும்புகிறார். இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டு இருக்கிறேன். யாராவது எனது குரலுக்கு செவி கொடுத்து கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோட உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோட உணவு அருந்துவார்கள் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரியே, கிறிஸ்து நம் உள்ள கதவை தட்டும்போது கதவை திறப்போமா அல்லது தட்டி கழிப்போமா என்ற ஓமையில் பாருங்கள். அழைக்கப்பட்டவர்கள் அந்த 3 விதமான மக்கள். முதல்ல விருந்து கலைச்ச ஒருத்தர் சொல்கிறான், ஒருவன் வயலுக்கு சென்றான், ஒருவன் தன் கடைக்கு சென்றான், 3வது அந்த செய்தியை கொண்டு வந்தவனே அடித்து கொண்டு போட்டான்.
இந்த ஓமையில். அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் பேர் அனுப்பி விருந்துக்கு வாங்கன்னு அழைப்பு கொடுக்குறாரு. அவங்களும் வர மறுத்து விட்டார்கள். அப்புறம் தான் போய் வீதியிலும் தெருவில் எங்கே பார்த்தாலும் கூட்டிகிட்டு வாங்கினார். கூட்டிகிட்டு வந்தவள ஒருத்தன் ஆடை இல்லாமல் இருந்தான், தயாரிப்பு இல்லாமல் வந்துட்டான். அது அவன் செஞ்ச குற்றமா யார் செஞ்ச குற்றமோ தெரியல. அவனை பிடிச்சி வெளியே தூக்கி போட்டாங்க. ஆகவே திருவெளிப்பாடு நூல் படிச்சிங்கன்னா திருவெளிப்பாட்டில் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி ஒரு வசனம் வருது. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். இதய கீதம்னு ஒரு பாட்டு புக் வச்சுருந்தோம் 70ஆம் ஆண்டில். அந்த பாலா காலத்தை சொல்லிக் கொடுத்த பாட்டு, அதில் அந்த பாட்டு வரும். இன்னைக்கு கூட திருப்பலியில் அந்த பாடலை பாட சொல்லி கேட்டிருக்கிறேன். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். இது நம்முடைய வார்த்தை இல்லை, பைபிளிலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த செம்மறியின் விருந்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய அருள்வாக்கு வழிபாடு இறைவன் நமக்கு அளிக்கும் விருந்தினை பற்றி கூறுகிறது. அது இயேசு தரும் விருந்து. யோவான் 6:35 இருக்குது. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்று சொல்லுகிறார் யோவான் 6:35. இறுதியாக இந்த மறைவுரைக்கு ஒரு சின்ன விளக்கம் ஒன்று கொடுக்கணும். அதாவது என்ன சகோதர சகோதரிகளே, ஒரு உண்மை சம்பவம் ஒரு பிரசங்க புத்தகத்தில் நான் படித்தேன், நான் ரசித்தேன், சுவைத்தேன். போன வாரம் தேன் சொன்னல, அது மாதிரி இந்த வாரம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அந்த கதையை. 552ஆம் ஆண்டில் இத்தாலி தேசத்தில் கான்ஸ்டான்டினோப்பிள் என்ற ஒரு ஊரில் நகரத்தில் இந்த அதிசயம் நடந்ததாம். என்ன அதிசயம்? அந்த ஊரில் அந்த காலத்தில் இருந்த முதுபெரும் தந்தையர்கள், அந்த குருவானவர் பேர் புனித மேனா, ஒரு சாமியார் இருந்திருக்கிறாரு. அந்த காலத்தில் ஆலயத்தில் கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற மாதிரி நட்கரணை நீங்கள் கொடுக்குற மாதிரி இப்போல்லாம் அப்பம் கொடுத்துட்றோம். அந்த காலத்தில் ரொட்டி ஆசீர்வாதத்தை ரொட்டி கொடுப்பாங்க. கொடுத்தோன்னா அந்த ரொட்டி கீழெல்லாம் சிந்தி போய் இருக்குமில்ல, மங்களை இருக்குமில்ல, சின்னதெல்லாம், அதெல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு கொடுப்பாங்களாம் சாப்பிட்றதுக்கு. பிள்ளைங்க சாப்பிட்டு போகும். பிள்ளைங்களுக்கு ஒரே ஆசை, அப்படி வச்சா இப்போ நல்லா இருக்கும்ல. இங்கே பிலிப்பீன்ஸில் வாரத்துக்கு ஒரு முறை அப்படி செய்வாங்க. ரொட்டியை பேக் பண்ணி ரொட்டியை புட்டு நம்ம கொடுப்பாங்க, ஆளுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி சின்ன கோஸ் மாதிரி சின்னதெல்லாம் இல்லை. அப்போ அந்த மிச்சம் இருக்கிறத அந்த துண்டு அந்த தூளெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்களாம். பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது அதில் ஒரு யூத பிள்ளையும் வாங்கி சாப்பிட்டுருச்சு. எபிரேய பிள்ளை. அவங்க யூதர்கள் இயேசு ஏற்றுக்கொண்டாதவர்கள், கடவுளை இல்லைன்னு சொல்கிறவங்க, அவங்க ரொம்ப பிடிவாத ஆத்திரம் பிடிச்சவனுங்க யூதனுங்க. அவங்க மதம் ரொம்ப பெரிய மதம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து வந்தவர் தான் இயேசு. அப்போ இந்த பிள்ளை ஒரு யூத பிள்ளையும் அந்த எபிரேய பிள்ளையும் வாங்கி சாப்பிட்டுருச்சு. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, தகப்பனுக்கு. வீட்டுக்கு போய் வந்தோடனே பிள்ளை, சின்ன பிள்ளை சாப்பிட்டு வந்தோடனே என்ன செஞ்சுருப்பாரோ, அவருக்கு ஆத்திரம் கோபம் தலைக்கு ஏறி என்ன பண்ணிட்டாராம், அந்த வீடு திரும்பி அந்த பச்சை இளம் குழந்தைய புட்டிச்சு இழுத்து அவங்க வீட்டில் அந்த காலத்தில் இருந்த கண்ணாடி உருக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு பெட்டி மாதிரி ஒன்று இருக்குமா, அதுக்குள்ளே தூக்கி போட்டாராம். அவன் சொல்லுங்களேன், அதில் தூக்கி போட்டார். அமைதியாக இருக்கார், கதை சாத்திட்டார். அம்மா 3 நாளாக பிள்ளையை தேடுறாங்களாம். அம்மா அங்கே தேடி இங்கே தேடி அங்கே தேடி பிள்ளை காணவே இல்லை. கடைசி அந்த அம்மா போய் அந்த கதவு திறந்து பார்க்குறாங்களாம். புள்ள அந்த கண்ணாடி உருக்குற அந்த பொட்டிக்குள்ளே உக்காந்துருக்குதான். நல்ல வேளை பிள்ளை சாவலை. சொல்லுதான், அம்மா எனக்கு எந்த ஆபத்தும் நேரலம்மா, இந்த 3 நாளாம்மா வெள்ளை ஆடை அணிந்த ஒரு பெண்மணி எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகிறாங்கம்மா அப்படின்னு சொல். அதை கேட்கும்போதே சிலுக்குது இல்லையா? அப்போ அந்த பிள்ளை அந்த நட்கரணை ரொட்டி சின்ன நட்கரணை துண்டை சாப்பிட்டதுக்கே கடவுள் அந்த குழந்தையை காப்பாற்றிருக்கார். பார்த்தீங்களா? காப்பாற்றிருக்கார். எல்லா ஆபத்துகளிலிருந்தும் மனிதனை காக்கும் ஆற்றல் இந்த நட்கரணை உணவுக்கு உண்டு. நம்புறவங்களுக்கு அந்த பிள்ளை அந்த உணவை உண்டு வந்ததால் அந்த பிள்ளை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றிருக்கிறார் கடவுள். இந்த புதுமையை கேள்விப்பட்டு இந்த புதுமையை கண்ட அந்த ஊர் மக்கள் முழுவதும் மனம் திரும்பினாங்களாம். இது எப்படி சாத்தியப்பட்டு கேட்காதீங்க. இல்லைன்னா ஒரு குருவான ஒரு பிரசங்க நூலில் இந்த கதையை எழுதியிருக்க மாட்டார். சரிங்களா? அப்போ இந்த பிரசங்கத்துக்கு இந்த கதை இந்த வாரத்துக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு அருமையான கதை. அப்போ நற்கருணை, உயிருள்ள கடவுள், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவர் என்றுமே அவங்களுக்கு தாகம் இராது என்று சொன்னாரே,
யோவான் 6:35 அது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையாக மாறி இருக்கிறது பாருங்கள். ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்காதீங்க. நாட்டின் சட்டத்தின்படி அந்த அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சிச்சு. அரசன் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் அந்த அப்பாவை. இப்படிப்பட்ட அப்பாவை நான் மன்னிக்க முடியாதுன்னு அரசன் மறுத்து அவரை தூக்கு மேடைக்கு அனுப்பிட்டானான். அப்பனே, அந்த அப்பனுக்கு எவ்வளோ பெரிய குடும்பக்கார அப்பா மேலே இருந்திருக்குங்க பாருங்கள். ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு அளிக்கும் திருவிருந்திலே மறுக்காமல் தகுந்த தயாரிப்போடும் அன்போடும் நாம் பங்கு கொள்வோம். இந்த வாரம் இறைவன் நமக்கு கொடுக்குற அழைப்பு, செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் இவ்வளவு தடவை ஏன் இவ்வளோ காட்டுக்கத்தா கத்துறேன்னா, இயேசு ஒரு இடத்துல சொல்லுவார், நானே மணவாளன், நீங்கள் மணவாட்டி. நான் தான் மணமகன், நீங்களாம் மணமகள். கடவுள் நம்முடைய மணமகன், நம்மளாம் மணவாட்டி. நாம் அவரை அன்பு செய்ய வேண்டும். ஆமேன். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்றி கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுளின்றி உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தள்ளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவே இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். மனிதர் உயிர் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லிலும் அவன் உயிர் வாழ்கிறான் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே, இன்று இந்த நற்கருணையின் மேன்மை பற்றி பேசுகிறீர். ஆகவே இந்த நற்கருணையிலே நாங்கள் ஆன்மீக ரீதியில் பங்கெடுத்தாலும் சரி, அல்லது திருப்பலியில் கலந்து பங்கெடுத்தாலும் சரி, அந்த நற்கருணையின் வழியாக நீ கொடுக்கின்ற முழு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து எங்களை என்றும் காப்பாற்றி அருளும். கொரோனா என்ற இந்த தொற்றிலிருந்தும் மற்ற வியாதிகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் உடல் நோய் மனநோய் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்தருளும். எங்கள் தேவைகளுக்காகவும் மற்றவருடைய தேவைகளுக்காகவும் வழியாக பரமத்தந்தை நோக்கி மன்றாடுகிறோம் இறைவா. தூய திரு அவை உண்மையை எடுத்துரைக்கும் திரு அவையாகவும், நீதியையும் நேர்மையையும் வெளிப்படுத்தும் திரு அவையாகவும் பிரகாசிக்க ஆண்டவர் துணை நிற்க மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையின் முதுகெலும்பாய் விளங்கும் இளைஞர்கள் கிறிஸ்துவின் போதனையையும் வழிகாட்டலையும் பிரமாணிக்கத்துடன் கடைபிடிக்க அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழை எளியோர், ஒடுக்கப்பட்டோர், துன்பப்படுவோர், உரிமை இழந்தோர் மற்றும் சிறைப்பட்டோரை அன்பு செய்யவும் அவர்களின் தேவைக்கேற்ப உதவிடவும் நமக்கு கருணை உள்ளம் அருளப்பட மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக கடமைகளில் ஆழ்ந்து விடாமலும் உலகம் காட்டும் ஈர்ப்பில் மயங்கி விடாமலும் இறைவனின் அழைப்பை கண்டுணர்ந்து ஏற்கும் ஆழ்ந்த மனப்பான்மை பெற்றிட ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மன்றாட்டுக்களோடு எங்கள் இதயங்களே புதைந்து கிடக்கின்ற சகல மன்றாட்டுக்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே. ஆமீன்.
உமது அடிமை இறைவா ஏற்பாய் என்னை இதோ உமது அடிமை சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய உம்மை நாங்கள் பணிவுடன் வேண்டுகின்றோம். நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இந்த பணியால் விண்ணக மாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பெர்னட் போல் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கோவிட்-19 என்னும் இந்த தொற்றால் அகால மரணமுற்ற அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதியாரோடும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமண விருந்துக்கு ஒரு அரசன் அழைத்தான் என்ற உவமையை சொன்ன இவர்தான். இவர் அளிக்கும் இந்த விருந்துக்கு நாம் எல்லோரும் வர வேண்டும் என்று சொல்லுகிறார். செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர் என்று ஒரு காட்சியின் வழியாக இவருடைய அன்பு சிலர் யோவான் கண்டதை எழுதி வைக்கும்படி சொன்னதாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நற்கருணை திருவிருந்துக்கு நாம் எல்லோரும் வந்திருக்கின்றோம். ஆன்மீக ரீதியிலே இல்லங்களிலிருந்து இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மெய்யாகவே ஆண்டவர் இதில் பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து உங்களை முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் காக்கும் தெய்வீக உணவுதான் நற்கருணை. உள்ளத்துக்காகவும் ஆன்மீக வாழ்வுக்காகவும் ஆண்டவரை நீங்கள் உருக்கமாக மன்றாடுங்கள். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், இந்த ஆன்மா நலமடையும். முடிவில்லா அன்புக்குரிய இயேசுவே, நற்கருணையில் நீர் மெய்யாகவே எழுந்தருளி இருக்கிறீர் என்று நம்புகிறேன். அனைத்துக்கும் மேலாக உம்மை நான் அன்பு செய்கிறேன். உம்மை என் ஆன்மாவில் ஏற்க ஆவலாய் இருக்கிறேன். இந்நேரத்தில் நான் உம்மை பெற இயலாது என்பதால் ஆன்மீக ரீதியில் நீர் என் இதயத்திற்குள் வாரும். நீர் இங்கே உடனிருப்பதாக நினைத்து நான் உம்மை தழுவி என்னை முழுவதுமாக உம்மோடு ஒன்றிக்கிறேன். உம்மிடமிருந்து எம்மை பிரிக்க ஒருபோதும் அனுமதியாதீர். ஆமென். செம்மறியின் விருந்துக்கு
பெற்றோர் பேரும் பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உரைபவரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது அதன் உள்ளே வாழுவாய். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து என்னை ஆளுவாய். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரும் பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்கள் அவரது இறையியல்பிலும் பங்கு பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவே உன்னை நான் மறவேன் மறவேன். இயேசுவே உன்னை நான் மறவேன் மறவேன். என்னாலும் உன்னருளை நான் பாடி மகிழ்ந்திருப்பேன். இயேசுவே உன்னை நான் மறவேன் மறவேன். உன் நாமம் என் வாயில் நல் தேனாய் நிற்கின்றது. உன் நாமம் என் வாயில் நல் தேனாய் நிற்கின்றது. உன் அன்பை நாளும் எண்ணும் போது ஆனந்தம் பிறக்கின்றது. இயேசுவே